வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 3இல் உள்ள கவிதை பேழை மலைப்படுகடாம் பார்க்க இருக்கிறோம். மலைப்படுகடாம் பார்ப்பதற்கு முன் சென்ற காணொளியில் நாம் பார்த்த காசி காண்டத்தை நினைவூட்டுகிறேன். காசி நகரத்தின் பெருமைகளையும் அங்கு வாழும் பெண்களின் பண்புகளையும் அறிந்து கொண்டோம். குறிப்பாக பெண்களின் முக்கிய பண்புகளில் ஒன்று விருந்தோம்பல் முறைகளை பற்றி அறிந்து கொண்டோம். இன்று நாம் காண இருப்பது மலைப்படுகடாம். இந்த மலைப்படுகடாம் என்ற நூலை எழுதியவர் பெருங்கௌசிகனார். இந்த மலைப்படுகடாம் என்ற நூல் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 10 பாட்டுக்கு மற்றொரு பெயர் ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா என்னன்னு முதல்ல பார்க்கலாம், பிறகு 10 பாட்டு நூல்களை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. அடுத்ததா நூல்வெளி பார்க்கலாம். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மலைப்படுகடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகடாம். அதாவது மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு மற்றொரு பெயர்தான் கூத்தராற்றுப்படை. இந்த நூலுக்கு ஏன் மலைப்படுகடாம் என்ற பெயர் வந்துச்சுன்னா, மலையை யானையா உருவகம் செஞ்சிருக்காங்க. அதாவது மலையும் யானையும் ஒன்று அப்படின்னு. மலையில் எழக்கூடிய ஓசை, அதாவது மலையிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை சத்தம் யானையினுடைய மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நூலுக்கு மலைப்படுகடாம் என்ற பெயர் வந்தது. இது கற்பனையாக வைத்த பெயர் தான் இந்த மலைப்படுகடாம். பாடலுக்கு முன், பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பியும் பரிசளித்தும் போற்றினர். அவ்வகையாக விருந்தோம்பிய தன்மையை காட்சிப்படுத்துகிறது தினைச்சோற்று விருந்து. பாடலை வாசிக்கலாம். அன்று அவன் அசைகி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒல் இனர் கடும்பொடு மலைந்து சேந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வளம்படு நோன்தாள் மான விரல் வேல் வைரியம் எனினே நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிற் போல கேளாது கெளியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொலிந்த நெய்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். அடுத்ததான் சொற்களுக்கு ஏற்ற பொருள் பாருங்க. அசையி என்றால் இலைப்பாரி என்று பொருள். கடும்பு என்றால் சுற்றம் என்று பொருள். ஆரி என்றால் அருமை. வைரியம் என்றால் கூத்தர். இரடி என்றால் திணை. அல்கி என்றால்
தங்கி. நரளும் என்றால் ஒலிக்கும். படுகர் என்றால் பள்ளம். வேவை என்றால் வெந்தது. பொம்மல் என்றால் சோறு என்று பொருள். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒல் இனர் கடும்பொடு மலைந்து சேந்த செயலை செப்பம் போகி. அதாவது அங்கே பகலில் இளைப்பாரி, அல் என்றால் இரவு, இரவில் சேர்ந்து தங்கி, கன்று எரி என்றால் எரியும் நெருப்பு போல, ஒல் இனர் என்றால் ஒளிரும் பூங்கொத்து, அந்த பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொண்டு சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரத்தை உடைய, அதாவது சேர்ந்த செயலை செப்பம் போகி அப்படின்னா சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரத்தை உடைய. செப்பம் போகி என்றால் சரியான பொருத்தமான பாதையில் சென்று. அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வலம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியம் எனினே. அதாவது அசையும் மூங்கில்கள் ஒலிக்கும் மேடு பள்ளமான பாதையில் மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடைந்து. நோனா செருவின் வலம்படு நோன்தாள் அப்படின்னா வெல்ல முடியாத போர்க்களத்தில் வெற்றி கொண்டு, அதாவது நோன்தாள் என்றால் வலிமையான முயற்சி, தாள் என்றால் முயற்சி, நோன்தாள் என்றால் வலிமையான முயற்சி, மானமும் வெற்றியும் கொண்ட நன்னன். வைரியம் என்றால் கூத்தர்கள், மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிற்-போல கேளாது கெளீஇ சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொலிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். நும் இல் போல அப்படி என்றால் உங்களது இல்லம் போல, தயக்கமின்றி உள்ளே நுழைக. கிளவிற்-போல கேளாது கெளீஇ, கிளவிற்-போல என்றால் உறவினர்கள் போல, கேளாது கெளீஇ அப்படின்னா கேட்காமலேயே பழகுவாங்க. சேட்புலம்பு அகல இனிய கூறி, அதாவது அங்கே உங்களின் துன்பம் தீருமாறு இனிமையான சொற்களை கூறுவாங்க. பருவுக்குறை பொலிந்த நெய்க்கண் வேவையோடு, அதாவது பெரிய கரித்துண்டு நெய்யிலே வெந்த மாமிசத்தையும் வண்ணமயமான திணை சோற்றையும் பெறுவீர்கள். மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை பாடலின் பொருள் சொல்றேன், கவனமா கேளுங்க. நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல். பகலில் இளைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள். எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும். கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாகப் பெறுவீர்கள். மாணவர்களே,
இப்பாடலை நன்கு வாசித்து பொருளை எழுதி பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உரைநடை பார்க்கலாம். நன்றி மாணவ செல்வங்களே.